அபிஷேக் வித்யானி சேனல். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மோர் குழம்பு ராஜ்மா மசால். வாங்க மோர் குழம்பு ராஜ்மா மசாலா அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ராஜ்மா செய்ய நைட்டு பயிறு ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்ச பயிரை வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ மோர் குழம்புக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் வறுத்துப்போம். வெந்தயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிளகு போட்டுப்போம். இப்போ இதில் வெந்தயம், சீரகம், மிளகு இது 3 போட்டிருக்கோம். இந்த 3 வறுந்தோன்னே தனியாவும் பச்சை மிளகாயும் போட்டுப்போம். தனியா, பச்சை மிளகாய், இஞ்சி இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் இதில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிடி கருவேப்பிலை, அப்புறம் திருகி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துப்போம். நல்லா வதங்கினோன்னா ஊற வச்ச கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் போட்டுப்போம். அதையும் நல்லா வதக்கிடுவோம். எல்லாம் வதங்கினோன்னே இதை விழுதாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதில் நம்ம போட்ட பொருள்லாம் நல்லா வதங்கிருச்சு. என்ன பண்ணோன்னா இதில் 1 கப்பு தயிர் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். மோர் குழம்புக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு. ஜீரகமும் கடுகும் பொரிஞ்சோன்னே கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். என்கிட்ட வெள்ளரிக்காய் இருந்துச்சு. நான் வெள்ளரிக்காய் மோர் குழம்பு வைப்போம். வெள்ளரிக்காய் நறுக்கியிருக்கேன். நீங்கள் பூசணிக்காய், வெண்டைக்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். நிறையா போட்டால் கச்சிடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். எனக்கு மோர் குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இன்னும் நான் அரைச்ச விழுதை ஊற்றலை. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வந்தோன்னா நம்ம அரைச்ச விழுதை ஊற்றுவோம். இப்போ அரைச்ச விழுதை இதில் ஊற்றிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. மோர் குழம்பு தயாராகிடுச்சு. ஊற்றிட்டோன்னா ரொம்ப கொதிக்க விடாதீங்க. லைட்டாக மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுக்கலாம். மோர் குழம்பு தயார். இப்போ ராஜ்மா மசால் செய்ய பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். அப்புறம் தாளிக்க அந்த ஜாமான்லாம் போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலையும் புதினாவும் போட்டுப்போம். நான் 2 வெங்காயம் எடுத்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு இப்போ அரைச்சி ஊற்றின விழுது 2 வெங்காயத்தை அரைச்சி விழுதாக எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். அதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ தக்காளி 2 தக்காளி எடுத்து, சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்து விழுதாக அரைச்சிருக்கேன். பெரிய தக்காளினா 1 எடுத்து அரைச்சிக்கோங்க. இந்த விழுதை அதில் ஊற்றிடுவோம். இப்போ இதுவும் நல்லா வதங்கினோன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டேன். இப்போ பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். 1 2 3 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சில பேர் காரம் கூட சாப்பிடுவீங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம வேக வச்ச ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டிங்கனாலே போதும். இப்போ ராஜ்மாவை அதில் ராஜ்மாவை போட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் அந்த பயிறு தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். கொக்கு மாதிரி வந்துடணும். மசால் ரெடி. இதில் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்கும் போது கட் ஆகிடுச்சு, போட்டுக்கோங்க. ராஜ்மா மசால் தயார். காலையிலக்கு லஞ்சு வந்து கேப்பங்கூழ், அதுக்கு தொட்டுக்க வந்து துவையல் அரைச்சிருக்கேன். மத்தியானம் லஞ்ச் என்னன்னு பார்ப்போமா? ஒயிட் ரைஸ், மோர் குழம்பு, மசால் ராஜ்மா மசால், மோர் குழம்பு. இந்த அளவுக்கு பண்ணி ராஜ்மா மசால். இதில் 2 வாண்டுங்களுக்கும் கூழ் தான் கொடுப்பேன். இன்றைக்கி ராஜ்மா செய்யவும் அம்மா எங்களுக்கு ராஜ்மா வந்து தோசையில் வச்சு சுட்டுத்தாமான்ட்டாங்க. சரி வாங்க, பசங்க கேட்குறது தானே நம்ம செஞ்சு கொடுக்கணும். ராஜ்மாவில் தோசையில் வச்சாச்சு. இப்போ முறுமுறுன்னு தோசையில் வச்சா அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணுமா? காலையில் டிஃபனை வந்து அவங்களுக்கு ராஜ்மாவும் முறுமுறு தோசையுமா. ராஜ்மா மசால் தோசை. ராஜ்மா ஓம் நம சிவாய. இந்நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும். வாழ்க வளமுடன்.